த கேபிட்டல் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் நிரஞ்சன். தமிழ்நாடு பாஜகவுடைய தலைவர் யார் அப்படின்ற விவகாரத்துல கிட்டத்தட்ட கிளைமேக்ஸ் நெருங்கி இருக்கு அப்படின்றது தான் நமக்கு கிடைக்கக்கூடிய தகவல்களா இருக்கு. அதை பத்தி தான் இன்னைக்கு வீடியோல நம்ம விரிவா பார்க்க இருக்கிறோம். இந்த ஆண்டு இறுதியில பீகார் சட்டப்பேரவை தேர்தல் நடக்க போகுது. அங்க பாரதிய ஜனதா கட்சிக்குள்ளேயும் சரி, கூட்டணிக்குள்ளேயும் சரி பெரிய அளவிலான பிரச்சனைகள் இருக்கு. ஆனா அது ரொம்ப பெரிய வெற்றியை பாதிக்கக்கூடிய அளவிலான பிரச்சனைகளா இல்ல. அங்க இருக்கக்கூடிய சவால் எதிர்கட்சிகளை சமாளிக்கிறது தான். ஆனா அதுக்கப்புறமா 2026ஆம் ஆண்டு ஏப்ரல் மே இந்த மாதங்கள்ல நடைபெறக்கூடிய 5 மாநில சட்டப்பேரவை தேர்தல்கள் அப்படின்றது பாரதிய ஜனதா கட்சிக்கு ரொம்பவும் சவாலானது. குறிப்பா அந்த மாநிலங்களை பொறுத்த வரைக்கும் அஸ்ஸாம், மேற்கு வங்கம், புதுச்சேரி, தமிழ்நாடு, கேரளா, இதுல தென் மாநிலத்தை சேர்ந்த 2 மிக முக்கியமான மிகப்பெரிய மாநிலங்களுக்கு தேர்தல் நடக்குது அப்படின்றதுனால அதிக கவனத்தை செலுத்திட்டு வராங்க. ஏன்னா நார்த் இந்தியா, சவுத் இந்தியா அப்படின்ற மாதிரியான பிரச்சனைகள் தான் இப்போ திமுக உள்ளிட்ட எதிர்கட்சிகள் மிக பிரதானமா கையில எடுத்து களமாடிட்டு வராங்க. அதனால அது தொடர்கதையா நீடிக்க கூடாது அப்படின்னா தென்னிந்தியாவில கணிசமான வெற்றியை பெறணும், குறிப்பா தமிழ்நாட்டுல ஒரு குறிப்பிட்ட இடங்களையாவது பெறணும் அப்படின்றது பாரதிய ஜனதா கட்சிக்கு ரொம்பவும் அவசியமான விஷயம். இதுல மற்ற மாநிலங்களை ஒப்பிடும் பொழுது தமிழ்நாட்டுல பாரதிய ஜனதா கட்சிக்கு பிரச்சனைகள் தான் ரொம்ப அதிக அளவுல இருக்கு. என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள்? இன்னும் சரியா கூட்டணி அமையல, பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாடு யூனிட்டுக்குள்ள கடுமையான உள்கட்சி பூசல், தலைவர் யார் அப்படின்றதுல நீடிக்கக்கூடிய சிக்கல், தலைவர் ஒருவேளை அண்ணாமலையா தொடரும் பட்சத்துல கூட்டணி அமையறதுல சிக்கல், இப்படின்னு எல்லாமே இடியாப்ப சிக்கலா இருக்கக்கூடிய சூழல்ல இதை சரி செய்யறதுக்கான மிக முக்கியமான அந்த நாட் அப்படின்றது அண்ணாமலை அவர்களுடைய அந்த மாநில தலைவர் பதவி. அண்ணாமலை அவர்கள் பதவியில தொடரும் பட்சத்துல அதிமுக கூட்டணி அமைஞ்சாலும் கூட அது சுமூகமா போகுமா அப்படின்னா அது சந்தேகத்துக்குரிய விஷயம். இதை டெல்லி பாஜக தலைமை நல்லா உணர்ந்திருக்கிறாங்க. ஏன்னா ஏற்கனவே 2 தரப்புக்கும் இடையில கடுமையான முட்டல் முரசல் இருக்கு. இதுல கூட்டணி மாதிரியான விஷயங்கள், தேர்தல் சமயங்கள்ல ஒன்னா பிரச்சார மேடைகளை பகிர்ந்துக்கிறது, இது எல்லாமே ரொம்பவும் சிக்கலான விஷயமா இருக்கும். எதிர்கட்சிகள் தொடர்ச்சியான விமர்சன கணைகளை வீசுறதுக்கான வாய்ப்பையும் ஏற்படுத்தி தரும். அதனால அண்ணாமலை அவர்களை மாற்றணும் அப்படின்றது மிக பிரதானமான விஷயம். ஆனா அந்த மாற்றுறதுலயும் நிறைய சிக்கல் இருக்குது. குறிப்பா அவரை மாற்றுறதுல என்ன சிக்கல் அப்படின்னா, அவரு இப்போ கிட்டத்தட்ட ஒரு கட்டமைப்பை உருவாக்கி வச்சிருக்கிறாரு. பாரதிய ஜனதா கட்சி தனித்து களம் கண்டாலும் கணிசமான வாக்கு சதவீதத்தை பெறுவோம், எதிர்காலத்துக்கான மிக முக்கியமான திட்டம் இப்போ நாங்க செயல்படுத்திட்டு வரோம், அதை தேவையில்லாமல் சிதைக்கக்கூடிய நடவடிக்கைகள் எதிலும் விரும்பக்கூடாது அப்படின்றதுதான் அண்ணாமலையோட ஸ்டாண்ட். அதைத்தான் டெல்லி தலைமைக்கும் அவரு எடுத்து சொல்லி இருக்கிறாரு. ஆனா இம்மீடியட்டான ஒரு ரிலீஃப், இம்மீடியட்டான ஒரு விக்டரி அப்படின்றது டெல்லி பாஜக தலைமை தமிழ்நாட்டில இருந்து எதிர்பார்க்கிறாங்க. அதுக்கு அதிமுகவோட கூட்டணி ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒருவேளை அந்த கூட்டணி அமையறதுல இல்லாட்டி அது ரொம்ப ஆழமா போறதுல சிக்கல் ஏற்படும் பட்சத்துல அண்ணாமலையை மாற்றலாம் அப்படின்ற மாதிரியான முடிவுல தான் பாஜக தலைமை, டெல்லி தலைமை இருக்கிறாங்க. இதுல இன்னொரு மிக முக்கியமான குரலும் வலுவா எழுது. அதுதான் அண்ணாமலை அவர்களை மாற்றக்கூடாது அப்படின்ற குரல். பிரதமர் நரேந்திர மோடியை பொறுத்த வரைக்கும் அண்ணாமலை குட் புக்ல தான் இருக்கிறாரு. அவருடைய செயல்பாடுகளை தொடர்ச்சியா பார்க்கக்கூடியவராகவும் இருக்கிறாரு. இன்னும் சொல்ல போனா அண்ணாமலை அளவுக்கு மற்ற மாநில தலைவர்கள் டெல்லி பாஜக தலைமையை அணுகக்கூடிய விஷயம் அவ்வளவு எளிதானது கிடையாது. ஏன்னா ஒருத்தரை சந்திக்கிறது அப்படின்றது ரொம்ப சுலபமான விஷயம் கிடையாது. ஆனா அண்ணாமலை அவர்களுக்கு அந்த வாய்ப்பு அப்படின்றது எல்லா மட்டத்திலுமே இருக்கு. ஒட்டுமொத்தமா டெல்லி பாஜக தலைமையில மிகப்பெரிய அளவுல லாபி செய்யக்கூடிய அளவுக்கு சுலபமா எல்லாரையும் சந்திக்கக்கூடிய இடத்துலதான் அண்ணாமலை அவர்கள் இருக்கிறாரு. அதுதான் நம்ம தொடர்ச்சியா பார்த்துக்கிட்டு வரோம். எனவே அவரை மாற்றுவது அப்படின்றது தமிழ்நாடு பாஜக யூனிட்டையே வலுவிழக்க செய்யும் அப்படின்ற மாதிரியான இன்னொரு குரல்களும் டெல்லி பாஜக தலைமை கிட்ட கொடுக்கப்படுது. அதனாலதான் அதிமுகவில் சில சிக்கல்களை உருவாக்கி அதன் மூலியமா அண்ணாமலையை ஏற்றுக்கொள்ளக்கூடிய இடத்துக்கு அதிமுகவை கொண்டு வரணும் அப்படின்ற மாதிரியான யோசனைகளும் முன்வைக்கப்படுது. இது என்ன மாடல் அப்படின்னா, நம்ம ஏற்கனவே பார்த்திருப்போம். சிவசேனாலையும் சரி, தேசியவாத காங்கிரஸ்லயும் சரி, மகாராஷ்டிராவில சிவசேனால உத்தவ் தாக்கரேவுக்கு எகெயின்ஸ்டா வெளியே வந்தவர் ஏக்நாத் ஷிண்டே. கிட்டத்தட்ட அந்த கட்சியுடைய அடுத்த மிக முக்கியமான முகமா பார்க்கப்பட்டவர் ஏக்நாத் ஷிண்டே. அவரை தனியா கொண்டு வந்து அதுக்கப்புறமா அந்த கட்சியை உடைச்சு
இப்போ அந்த கட்சி எப்படியான நிலைமையில இருக்கு அப்படின்றது தெரியும். இரண்டாவது மட்ட தலைவராக தான் இப்போ ஏக்நாத் ஷிண்டே மகாராஷ்டிரா மாநிலத்தில் இருக்கிறாரு. தேசியவாத காங்கிரஸ்லயும் அப்படிதான் சரத்பவாருக்கு எகென்ஸ்டா அஜித் பவாரை தூண்டிவிட்டு அவர் வெளியே வந்து இப்போ அங்கேயும் அவர் இரண்டாவது கட்ட தலைவராக தான் பார்க்கப்படுறாரு. மொத்தமா இந்த இரண்டு கட்சிகளும் வலுவிழந்து போயிருச்சு அப்படின்றதுல மாற்று கருத்து இல்லை. அதே பாணியை தான் அதிமுகவிலையும் ஏற்படுத்துவதற்கு பாஜக முயற்சி செய்கிறது அப்படின்ற தகவல்கள் நமக்கு கிடைக்குது. அதனாலதான் செங்கோட்டையன் அவர்களுடைய அடிக்கடி டெல்லி விசிட் இதெல்லாம் அதை உறுதி செய்யக்கூடிய விஷயமா தான் இருக்கு. குறிப்பா அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அண்ணாமலை அவர்களை சுட்டிக்காட்டி கூட்டணியில ஏதேனும் பிரச்சனை ஏற்படுத்துறாரு அப்படின்னா அவருக்கு கட்சிக்குள்ளேயும் நிறைய சிக்கலை ஏற்படுத்துவதற்கான ஒரு துருப்பு சீட்டாதான் செங்கோட்டையன் அவர்கள் பயன்படுத்தப்படுறாரு. அதனாலதான் டெல்லி விசிட் அவருக்கான அப்படியான ஒரு விசிட்டா தான் நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இதுல மிக முக்கியமான விஷயம், தமிழ்நாட்டை விட்டு வெளியே போய் ஒரு அரசியல் ரீதியிலான சந்திப்பை நடத்துறாங்க அப்படின்னா அது யாராக இருந்தாலும் அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கிட்ட ஒப்புதல் அப்படின்றது பெற்று இருக்கணும். ஆனால் செங்கோட்டையன் அப்படியான ஒப்புதல் எதையும் பெறவில்லை அப்படின்ற மாதிரியான தகவல்களும் சொல்லப்படுது. ஒட்டுமொத்தமா அண்ணாமலை அவர்களுடைய இடத்தை இட்டு நிரப்புவதற்கான இன்னொரு தலைவர் யார் அப்படின்றத தேர்ந்தெடுக்கிறதுல ஒரு சிக்கல், அண்ணாமலையை தொடர செய்வதிலும் ஒரு பெரிய சிக்கல் இருக்கு. ஒருவேளை அவர் தொடர்ந்தால் கூட்டணி அமைப்பதிலும் நிறைய சிக்கல் இருக்கு. கூட்டணி அமைத்தாலும் அதை நீண்ட நாட்களுக்கு எடுத்து செல்வதிலும் சிக்கல் இருக்கு. இப்படி பல சிக்கல்கள் இருக்கக்கூடிய சூழல்ல குழப்பமான மனநிலையில தான் டெல்லி பாஜக தலைமை இருக்கிறாங்க. ஆனா வேற ஆப்ஷன் இல்லை, அவங்க உடனடியா ஒரு முடிவு எடுத்தே ஆகணும். ஏன்னா தேசிய தலைவரை பாஜக நியமிப்பதற்கு தமிழ்நாடு மாநில தலைவர் மாற்றம் இல்லாட்டி அந்த தேர்தல் அப்படின்றது ரொம்பவும் அவசியமான ஒண்ணு. அதனால அந்த கிட்டத்தட்ட அந்த கிளைமேக்ஸான ஒரு இடத்துக்கு வந்திருக்காங்க. நிறைய பெயர்கள் அடிபடுது. வானதி சீனிவாசன் மாதிரியான மூத்த நிர்வாகிகளுடைய பெயர்களும் அடிபடக்கூடிய சூழல்ல மூத்த தலைவர்கள் பலரும் டெல்லியிலேயே முகாமிட்டு அண்ணாமலைக்கு எதிரான காய் நகர்த்தல்களையும் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் அதிமுக அண்ணாமலைக்கு எதிரான காய் நகர்த்தல்கள், உள்ள இருக்கக்கூடிய பாஜக நிர்வாகிகள் அண்ணாமலைக்கு எதிரான காய் நகர்த்தல்கள், டெல்லி பாஜக தலைமையில ஒரு குழு அண்ணாமலைக்கு எதிரான காய் நகர்த்தல்கள், இப்படின்னு பல முனை தாக்குதல் அப்படின்றது இப்போ அண்ணாமலைக்கு எதிராக தொடரப்பட்டிருக்கக்கூடிய சூழல்ல அதை அவர் சமாளிப்பாரா, தொடர்ச்சியா அவரே பதவியில நீடிப்பாரா, இல்லை தலைமையுடைய முடிவுக்கு கட்டுப்பட்டு கூட்டணிக்கு ஒத்துக்கொண்டு பதவியில தொடருவாரா, இல்லை தன் கொண்ட கொள்கைக்கு சொன்ன வார்த்தைக்கு மரியாதை கொடுத்து அதிமுகவுடனான கூட்டணி ஒருவேளை அதிகாரப்பூர்வமாக வரும் பட்சத்தில் அவரே வெளியே போவாரா, இந்த மாதிரியான நிறைய கேள்விகள் இருக்கு. இது எல்லாத்துக்குமான விடை வரக்கூடிய நாட்கள்ல நம்ம தொடர்ச்சியா விரிவா பார்க்க இருக்கிறோம். நம்ம ஏற்கனவே அண்ணாமலை அவர்கள் ஏன் அடிக்கடி டெல்லி வராரு அப்படின்றதுல நிறைய விஷயங்களை சொல்லியிருந்தோம். அண்ணாமலை குறித்து இன்னும் 2 வீடியோவும் போட்டிருந்தோம். அதுல நம்ம சொன்ன விஷயங்கள் எல்லாமே இப்ப கிட்டத்தட்ட நாளிதழ்கள்லயும் வர தொடங்கியிருக்கு. குறிப்பா அண்ணாமலை அவர்கள் டெல்லி தலைமை கிட்ட ஒரு ரிப்போர்ட் சப்மிட் பண்ணாரு அப்படின்ற தகவலை த கேபிட்டல் சேனல்ல தான் நம்ம முதலா சொல்லியிருந்தோம். அது நேத்து இந்த ஹிந்து பத்திரிகையில ஒரு கட்டுரையாவே வெளியே வந்திருக்கு. தேவைப்படக்கூடியவங்க போய் பாருங்க. அண்ணாமலை தொடர்பான மற்ற வீடியோக்களுக்கான லிங்கையும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். தேவைப்படக்கூடியவங்க அதுலயும் பாருங்க. மற்றொரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி. நம்மளோட த கேபிட்டல் சேனலை நிறைய பேர் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்க. நான் தொடர்ச்சியா இதைத்தான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். உங்களுடைய ஆதரவின் அடிப்படையில மட்டும்தான் இந்த சேனல் அப்படின்றது ரன் ஆகிக்கிட்டு இருக்கு. நீங்க எந்த அளவுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்றீங்க, நம்ம வீடியோஸை அடுத்தவங்க கிட்ட கொண்டு போய் சேர்க்குறீங்க, அதிக அளவில் வியூஸ் வருது, அதை பொறுத்து தான் தொடர்ச்சியா என்னால் உத்வேகத்துடன் இந்த சேனலை எடுத்து செல்ல முடியும். இந்த மாதிரியான நிறைய சுவாரஸ்யமான உண்மையான தகவல்களையும் தொடர்ச்சியா என்னால் பதிவு செய்ய முடியும். அதுக்கு உங்களுடைய ஆதரவு நிறைய அளவில் தேவைப்படுது. நன்றி.